அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கு இந்த பாடம் அரபு தமிழில் போட்டிக்கதை நான் வாசிக்கிறேன். நீங்களும் வாசித்து என்னோடைய வாசித்து பழகினா அவனுக்கும் அரபு தமிழ் வரும். மத்து வைக்கப்பட்டிருக்கிற ஹர்ஃபின் முழு பெயரையும் ஃபத்துஹு மத்து வைக்கப்பட்டிருக்கிற ஹர்ஃபின் உச்சரிப்பை மொழிய வேண்டும். இதில் அலிஃபின் பேரில் மத்து வைக்கப்படவில்லை எங்கிலும் அதன் முழு பெயரையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்னும் அதில் வருகிற ஷத்து வைக்கப்பட்ட ஹர்ஃபுடன் அதற்கு முந்தின ஹர்ஃபை நீட்டி சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டியது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மத்து என்று சொன்னாக்க இன்னும் இங்கே நாங்கள் ஓதணுமே, ஃபத்தஹு மத்து, கசரு மத்து, லம் மத்து, இந்த ஹா, இந்த யா கிழமைக்கு அப்படி வந்தால் அந்த எழுத்தை உச்சரிப்போடு ஓதணும். மத்து வைக்கப்படாமல் ஃபத்தஹு கசர் லம்மு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்தால் அந்த எழுத்தை தான் சொல்லணும். உதாரணமாக இங்கே பாருங்கள், இது சாது தானே, சாது. இந்த சாதுக்கு ஃபத்தஹு கசர் லம்மு ஏச்சர் இருக்கா? எதுவுமே இல்லை, சுக்கூனும் இல்லை, சத்தும் இல்லை, வெறும் எழுத்து மட்டுத்தான். அதனால் நீட்டுறது மட்டுத்தான் போட்டிக்கு. இப்போ இந்த எழுத்து எப்படி ஓதுறது? குர்ஆன்லைக்கு சாது, இந்த இது இல்லாமல் இருந்தால் வெறும் சாது. ஆனால் இதை போட்டனால சாது. இப்படி ஒரு சூறா தொடங்குது குர்ஆனில். அதே போல் காஃப்னு தொடங்குது, காஃப். அப்படித்தான் அந்த குர்ஆனில் ஓத தொடங்கணும். சரியா? அது சரி, நல்லா கவனிச்சுக்கணும். நூன். இப்போ இங்கே ஃபத்தஹ் மத் இருக்கு, அதனால கொஞ்சம் நீட்டிட்டு இதை இழுத்து ஓதணும். ஹாமீம். இப்படி ஒரு குர்ஆனில் சூறா நிறைய இருக்குது. அதுபோல் யாசீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாசீன் இதை யாண்டு நீட்டினேன். என்ன ஃபத்தஹ் மத்து இதை சாவண்டு நீட்டல. ஏன்? இதுக்கு ஃபத்தஹ் மத்து கஸ்ரல் மத்து ஒன்றுமே இல்லை, வெறும் எழுத்து மட்டும்தான். அதனால் யாசீன்